யாராவது வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் கொடுக்குறக்கும் நீங்க பணம் சொந்தமா வச்சிருந்து நீங்க வாங்கி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் வந்து இலவசமா கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொல்றக்கும் நீங்க வச்சிருந்து உங்க கையில பணம் வச்சிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தளபதி ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா நெக்ஸ்ட் சிஎம் ஆனாரு அப்படின்னா சிஎம் தான் ஆயிட்டாரு. எல்லாரும் இதுலயுமே வந்து ஒரு சிஎம் தான். அதெல்லாம் யாரும் இது பண்ண இந்த சீமான் அந்த மாதிரி கேட்டகரிஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி வந்துட்டு போயிருவாங்க. ஒரு 2 இதுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க தற்கொலையா, என்னவா இருந்துட்டாலும் யார் கூப்பிட்டும் இங்கே ஃப்ரீயாக அது கொடுத்து இது கொடுத்து இல்லை ஒரு சாரீ கொடுத்தோ இல்லை வேஷ்டி கொடுத்தோ இல்லை ஒரு சங்கிலி கொடுத்தோ செயின் கொடுத்தோலாம் வரல. சில பேர் பார்க்க வந்திருக்காங்க, சில பேர் மாறணும்னு நினச்சி வந்திருக்காங்க. காலேஜில் ஆல்ரெடி படிச்சுட்டேன், ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். இல்லை லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வேற பர்சனல் ஒர்க்கும் இருக்கு. அது போக நம்ம தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மெயின் வந்திருக்கேன். இப்போ பாண்டிச்சேரியில் உங்க தளபதி பேசினாரு. இப்போ உங்க பெல்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா இங்கே வரப்போறாரு. அதுவும் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வரப்போறாரு. நிறைய விஷயங்கள்லாம் பேசுவாரு. என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க பேசுவாங்க சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு பேசினாவே இம்பார்ட்டன்ட் தான். தேவையில்லாம மற்றவங்க மாதிரி சும்மா நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி கதை விடுறதுக்கு அவர் கிடையாது. நிறைய பேர் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அவங்க சொல்லி யார் என்ன பண்ணாங்க என்ன பண்ணலன்றது நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். கண்டிப்பா வந்து அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தான் சொல்லுவாரு. எல்லாமே அதாவது சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் எப்பவுமே வந்து செயல தான் காட்டுவாரு. எப்பவுமே ஒரு அல்டிமேட் தான். இப்ப அதிமுக வந்து மிகப்பெரிய ஜாம்புவான் ஒருத்தர் வந்து தாவேகாக்கு வந்திருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வியூகங்களை வகுத்து கொடுப்பாரு? இதுக்கு முன்னாடி கரூர் நடந்த மாநாடு, மதுரை நடந்த மாநாட்டில் வந்து நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. இப்ப இவர் வந்திருக்காரு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போலீஸ் பிளஸ் கவர்மெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை தாண்டி இப்ப இவர் உங்களுக்கு என்னவா புதுசா அரசியல் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாரு? அரசியல் என்ன கத்துக் கொடுக்க போறாரு? இல்ல அவர் எதுவும் பேச போறாரு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? செங்கோட்டையன் 30 வருஷமா இருக்கிறாருங்க, செங்கோட்டையன் வருங்க. அதனால வந்து இப்போ நல்லா தான் பண்ணுவாருங்க. அதனாலதான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஓட இருந்தாருங்க, அப்ப அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஓட இருந்தாருங்க. இப்ப டிவிக்காக விஜய்க்காக வந்திருக்கிற தளபதிக்காக. அதனால வந்து நல்லதுக்காக தான் வந்திருப்பாருங்க. மூணாவது பட்டாளத்துக்கு அவர் ஏதாவது இது வரைக்கும் அறிவுரை கொடுத்திருக்காரா உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஏதாவது பேசுவாருன்னு உங்க பெருந்தூர்ல எதிர்பார்க்கறீங்களா? ஆமாங்க, பேசுவாருங்க, கண்டிப்பா பேசுவாருங்க. என்னெல்லாம் உங்க தளபதி ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா நெக்ஸ்ட் சிஎம் ஆனாரு அப்படின்னா சிஎம் தான் ஆயிட்டாரு. ஆக்சுவலா மக்கள் மனதில் ஆகட்டும் எல்லாரும் இதுலயுமே வந்து ஒரு சிஎம் தான். அதெல்லாம் யாரும் இது பண்ண இந்த சீமான் அந்த மாதிரி கேட்டகரிஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி வந்துட்டு போயிருவாங்க. ஒரு 2 இதுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் அதை தான் அப்படியே சொன்னேன். பல பேர் வந்து சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. தளபதி அப்படி கிடையாது, செயல் மட்டும்தான். நான் சொல்றேன், தமிழ்நாடு நல்லா இருக்கட்டும், ஃபியூச்சர் எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஒரு ஓட்டா இருந்தாலும் நம்ம தெளிவா பார்த்து போடணும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இதுவரை நிறைய பேர் சொல்லிட்டாங்க எக்ஸ்போஸ், நானும் அதை தான் சொல்றேன். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். யாரு? நம்ம தான் யங்ஸ்டர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து யாராவது ஒரு அரசியல்வாதிக்காரங்க தப்பு பண்ணாவே வந்து இவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்க, நேம் மென்ஷன் பண்றதுக்கே பயப்படுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. எல்லா பப்ளிக்கும் வந்து தைரியமா சொல்றாங்க. ஏற்கனவே திமுக அதிமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு பல பாதுகாப்பு பல அரசு திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை கடந்து இன்னைக்கு என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் அந்த பணம் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல மட்டும் எது பண்ண முடியாது. அந்த 1000 ரூபாய் வச்சு இப்ப வந்து அதாவது எஜுகேஷன் அந்த ஒரு நார்மல் இதுல இருக்கிறவங்களுக்கு ஓகே. அதை விட கீழ் மட்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 1000 ரூபாயெல்லாம் பத்தாது. உண்மை அதுதான். இவங்களுக்கு வந்து அது நம்ம தளபதி சொன்ன மாதிரி வந்து அதாவது கீழ இருந்து வரணும், ஒரு கார் இருக்கணும், அது இருக்கணும் எல்லாம் வந்து சொல்றாங்க. எல்லாம் வந்து இது என்ன பெரிய விஷயமா? எல்லார்கிட்டயுமே இருக்குன்னு. எத்தனை நாள் வந்து நிறைய பேர் வந்து ஒருவேளை சாப்பாடு இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இன்னும் இருக்காங்க. ரோட்டோரத்துலயாகட்டும் அங்க இங்க நிக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். என்னைக்குமே வந்து மேல இருக்கிறவங்க மேலேயே தான் இருந்துட்டு இருப்பான். அந்த ஆப்போசிட் கட்சியெல்லாம் வந்ததுன்னா நம்ம தளபதி வந்தா மட்டும்தான் கீழே இருக்கிறவங்களும் மேல வரணும். எல்லாரும் சரி சமமா இருக்கணும். அதுதான் அவரோட இது. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா வீட்டுக்கு ஒரு பைக் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் வீடு இல்லாதவங்களும் வீடு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஏற்கனவே பெண்களுக்கு எல்லாம் வந்து மானிய விலையில திமுக ஆட்சியில வந்து ஸ்கூட்டி எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப வந்து அவர் அந்த மாதிரி திட்டம் சொல்லி வீட்டுக்கு ஒரு பைக் கொடுப்பேன்னு பொதுவாக தான் சொல்றாரு.
மகளிருக்கு எது முன்னுரிமை கொடுத்து பைக் அது வந்து ஊனப்படையில் மட்டும்தான் டிஎம்கே இதில் கொடுத்தாங்க. தளபதி வந்து பைக் கொடுக்கறது அதுக்கேற்ற பொருளாதாரத்தை பைக் அவர் ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாரு. ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பொருளாதாரத்தை சார் இப்ப வந்து நீங்க வந்து வேற யாராவது வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் கொடுக்கறக்கும் நீங்க பணம் சொந்தமா வச்சிருந்து நீங்க வாங்கி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் வந்து இலவசமா கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொல்றக்கும் நீங்க அதே அமௌண்ட்ல நீங்க வச்சிருந்து உங்க கையில பணம் வச்சிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப வந்து அடுத்தவங்க கையில இருக்கிற பணத்தை தான் நம்ம பாக்குறோம். தளபதி சொல்றது எல்லார் கையில எல்லாம் இருக்கணும், சரி சமமா இருக்கணும், எந்த ஒரு மேல் தாழ்வு அந்த இது இருக்க கூடாது. அததான் அவர் சொல்றாரு. அதான் என் தளபதிக்காக நான் பேச போறேன். என் தளபதி வரணும், இதுல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும், டிவிக்கே கண்டிப்பா வரணும், என் தளபதி வரணும். என் இளைஞர்கள் எல்லாருமே ஆவலா இருக்காங்க. எல்லாருமே இது வந்து ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. கிடையாது, தளபதி கண்டிப்பா வந்தா நிறைய மாற்றங்கள் உண்டு. என் தளபதி வந்தே ஆகணும். ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கணும். இளைஞர்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் தான். தயவு செஞ்சு டிவி கேக்கு மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். என் தளபதி வந்தே ஆகணும். என் தளபதிக்காக நான் என்ன வேலை பண்ண தயாராக இருக்கேன். என் இந்த இளைஞர்களுக்காக மற்ற எல்லா பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்லது மாற்றம் கிடைக்கும். எத்தனையோ பாலியல் பலாத்காரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என் தளபதி வந்தாருன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு நல்லது நடவடிக்கை எடுத்தே ஆவாங்க. எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும்னா என் தளபதி வந்தே ஆகணும். தளபதி வெறியிருக்கு. நாங்கள் அத்தனை பேருமே சொல்கிறாங்க, ரசிகர்னு சும்மா ரசிகர் பார்க்கறக்காக தான் வராங்க. கண்டிப்பாக பார்க்கறக்காக மட்டும் இல்லை, அவர் ஆட்சிக்கு வரணும், அவரை உட்கார வைக்கணுங்கிறக்காக தான் இத்தனை பேருமே வராங்க. சும்மா ரசிகர்னு சொல்லி கேவலப்படுத்தாதீங்க. ரசிகர்னால தான் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே எங்கெங்கே போயிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என் தளபதிக்காக, இந்த ரசிகர்னால தான் என் தளபதி வராரு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்தே ஆகணும். என் தளபதி. மதுரையில என்ன பேசினாரோ அதான் பேசுவாரு. இப்போ வந்து இந்த பெரியாரோட மண்ணை உங்க தாவேக்காவோட கொள்கை எங்க ஊருக்கு வந்தாவே பெருமை தானே. கொள்கை தலைவர்கள் ஒருத்தரா இருக்காரு, அவரோட இதை வந்து முன்னிலைப்படுத்த போறாரா இல்ல ஏதாவது நல்லது செய்வாரு? என்ன நல்லது செய்வார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? லேடிஸ்க்கெல்லாம் பாதுகாப்பா இருப்பாரு. இப்ப எந்த பாதுகாப்பும் இல்ல, நல்லா செய்வார். சரி, இப்ப திமுக ஆட்சியில தானே வந்து நீங்க பாதுகாப்பா மாநாட்டுக்கு வந்துட்டு போறது இவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க, நெறிமுறையில அவங்க தானே பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் எதுவுமே பண்ணலீங்களே. விஜய் வந்தா எல்லாம் நல்லதா நடக்கும். திருப்பூர் கிழக்கில் இணை அமைப்பாளராக வாக்குச்சாவடி பிரிவில் இருக்கேன். நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஈரோட்டில் நம்ம தலைவர் வராரு. தலைவரை தாண்டி விஜய் வராரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம யாரும் என்ன சொல்லணும்னா, நான் பெரிய ரசிகன், விஜயை பார்க்கறதுக்காக வரதெல்லாம் இல்லை. மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்காக தான் எல்லோரும் வருவோம், நம்புகிறோம். நான் ஆல்ரெடி வேறு இதுக்கு கேஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓட்டை. பட் இப்போது அது சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. அதனால் அதை பிரேக் பண்ணணும். அண்டு நம்ம கொள்கை கரெக்டாக இருக்குது. யாரோட சேரக்கூடாது, கூட்டணி வச்சாலும் யாரோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்குது. யாருக்கும் பயப்படாமல், எந்த இடி ரைட்ஸ்க்கும் பயப்படாமல் இருக்கிறது அதே நம்மளோட ஸ்ட்ரென்த்தை சொல்லுது. ஸோ இங்கே வந்த கூட்டம் எல்லாருமே அப்படி தான். அவங்களாம் வந்த கூட்டம். நம்ம தலைவரை பார்ப்போம். ஒரு 2026 ஒரு நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயிப்போம் தோப்போம் அதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்டுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். நடக்கும் நம்புகிறேன். எல்லோரும் ஏதோ சொல்கிறாங்க தற்கூரியா. என்னவா இருந்துட்டாலும் யார் கூப்பிட்டும் இங்கே ஃப்ரீயாக அது கொடுத்து இது கொடுத்து, இல்லை ஒரு சாரீ கொடுத்தோ, இல்லை வேஷ்டி கொடுத்தோ, இல்லை ஒரு சங்கிலி கொடுத்தோ, செயின் கொடுத்தோலாம் வரல. சில பேர் பார்க்க வந்திருக்காங்க, சில பேர் மாறணும்னு நினச்சி வந்திருக்காங்க. வயசானவங்கலேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அதுதான் 2026 நம்ம பார்ப்போம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.